நீங்க பாக்குறது திருப்பத்தூர் பகுதியில வந்து விவசாய நிலத்துல போர்வெல்ல இருந்து கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து பாய்ச்சுறாங்க. அதுல ஒரே நுரையா வந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம வந்து நம்ம மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். நிலத்துல இருந்து தண்ணீர் எடுத்து மேல பாய்ச்சும் போது அதுல இவ்வளவு நுரை வருதுன்னா நிலத்துக்குள்ள தண்ணியில எவ்வளவு நஞ்சு கலந்திருக்கும் அப்படிங்கறத வந்து யூகிச்சுக்கங்க முதல்ல. கர்நாடகாவில இருந்து ரசாயன கழிவுகளை ஆத்து மூலியமா திறந்து விட்டு இங்க வர்ற பாலாறு மற்ற ஆறுகள்ல தண்ணி எல்லாம் வந்து நிலத்துக்குள்ள போய் நிலத்தோட நீரெல்லாம் வந்து வீணா போயிருச்சு, விஷம் கலந்துருச்சு. அப்ப இங்க வந்து மிகப்பெரிய உணவு பற்றாக்குறை வரப்போகுது. இன்னைக்கு நம்ம காசு கொடுத்தாவது நமக்கு தண்ணீர் குடிக்க தண்ணி கிடைச்சிருது. இன்னும் 5 ஆண்டு 10 ஆண்டுகள்ல காசு இருக்கும், எதுவுமே இருக்காது. மிகப்பெரிய பஞ்ச தலைவிரிச்சு ஆடக்கூடியது. இன்னைக்கு வந்து நம்ம போதிக்கும் போது ஒரு மனுஷன் போதிக்கிறான், நம்ம வந்து அவனை வந்து கவனம் செலுத்துறதே இல்லை. ஆனா பாதிக்கும் போது வந்து பாதிப்பு வருது, பாதிப்பு அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம் தெரிஞ்சு கூட நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்ல. இந்த மண்ணையும் மக்களையும் நிலத்தையும் நேசிக்கிறான்ல அவனை வந்து நம்ம தவிர்த்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அவதூறை வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்க ஆட்சிக்கு வர்றவங்க எல்லாம் வந்து இலவசத்தை கொடுக்கணும், வெற்றி வாக்குறுதிகளை கொடுக்கணும், மக்களை ஏமாத்தணும், அதிகாரத்துக்கு வரணும், அவனோட தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சுக்கணும். அவ்வளவுதான். இன்னைக்கு அன்னை விஜய் முதற்கொண்டு அதுதான். நேற்று என்ன சொன்னாரு, இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கண் கூட மக்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல புரிஞ்சுக்கங்க. இங்க நிலத்தடி நீரெல்லாம் வீணா இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னாக்க மிகப்பெரிய உணவு பற்று. குடிக்கிறதுக்கு நம்ம தண்ணி காசு கொடுத்து வாங்கிடுறோம், விவசாயம் செய்யணும். அப்ப நிலத்துக்குள்ள இருந்தோ கிணத்துல இருந்து தான் தண்ணி எடுத்து விவசாயம் செய்யணும். அந்த நிலத்தடி நீரெல்லாம் இன்னைக்கு விஷமா மாறின பிறகு விவசாயம் எப்படி செய்ய முடியும்? அப்ப இங்க மிகப்பெரிய வேலை வாய்ப்பு பிரச்சனையும் உணவு பற்றாக்குறையும் இங்க அதிக அளவுல வரப்போகுது. இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா மக்கள் தெரிஞ்சுக்கணும். சும்மா அவன் வாக்குறுதி கொடுக்குறான், இவன் கட்சியோட போய் சேரான், இதையே வந்து காமிச்சு மக்கள்கிட்ட இந்த உண்மை நிலவரங்களை போய் சேர விடாம மிக கவனமா பாத்துக்கிறாங்க அரசியல்வாதிகள். நமக்கு இருக்க பலமே இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா தான், இந்த யூடியூப், பேஸ்புக், இதுதான். இந்த மாதிரி ஒரு 10-20 பேர் பேசுறதை வச்சுதான் மக்களுக்கு போய் சென்றடையுது. மிகப்பெரிய மீடியாக்கள் எல்லாம் வந்து செய்தி சேனல்ல இதை வந்து சொல்றது இல்ல. அவங்க இவனோட போய் சேர்ந்தேன், அவனோட போய் சேர்ந்தேன், இவனை கைதாகிறாரு, இவங்க எல்லாம் உத்தம புத்திரன் யாராச்சும். மக்கள் கவனிங்க, அரசியல் கவனிங்க. நமக்கு இருக்க ஒரே வாய்ப்பு என்ன தெரியுமா? வாக்கு செலுத்துற வாய்ப்பு தான். நீ நம்பி வாக்கு செலுத்தினா உன்னை வீட்டை இடிச்சா கூட உன்னை கேட்க நாதி கிடையாது. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நேத்து பட்டா கொடுக்குறோம்னா இன்னைக்கு வீட்டை இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க. ஏதாச்சும் கேட்க முடியுதா? நேத்து வேலை வாய்ப்பு உறுதி செய்கிறோம்ன்றாங்க. இன்னைக்கு எவனுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, ஒண்ணு இல்ல, தெருவில் இறங்கி போராடிட்டே இருக்க, அடிச்சு மிதிச்சு எல்லாத்தையும் அப்புறப்படுத்துறாங்களா? இதுதான் நடக்கும். இந்த மண்ணையும் மக்களை யாரு நேசிக்கிறானோ அண்ணன் சீமான் தான் எப்பவுமே மாற்று இந்த நிலத்துல. வேற யாரும் மாற்று இல்ல. இன்னைக்கு இருக்க உலக அரசியல் தலைவர்களே சூழியலை குறிச்சு பேசக்கூடிய ஒரு அரசியல் தலைவன் இன்னைக்கு நடைமுறையில நிகழ்காலத்துல ஒரு அரசியல் தலைவன் இருக்கான்னு அது அண்ணன் சீமான் மட்டும்தான். மக்கள் வந்து கைவிட்டுறாதீங்க. இனியாச்சும் வருங்காலத்துல இருந்து மாறிக்கங்க.